ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜயகுமாரன் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிற்க வச்சு சாரி தெரியாமல் பண்ணிட்டோங்கிறாங்க. என்னடா சாரி தெரியாமல் பண்ணுற விஷயமா இதுன்னு சொல்லிட்டு போட்டு பொழந்து கட்டுறாங்க. தம்பி மண்டபத்திரம் தேவையில்லாத நீ வேலை பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம விஜயோட ரியாக்ஷனு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரா அது டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம பசுபதிங்க. யார் பசுபதி வந்து பசுபதின்னு பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை அந்த மாதிரிங்க வந்து குட்டையை குழப்பறதுக்குனே வரானே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவங்க சின்ன பிரச்சனையா பெருசாக விட்டாங்க. ஊதி 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 பெருசாக்குனவங்க நம்ம ராகினி தான் சான்ஸ்னு கங்காவை பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. எத்தனை நாள் பகையோ தெரிலங்க. இப்படி அடிதடிக்குள்ளே போயிட்டு இருக்கங்க. யாரு பெரியாள்னு அடிச்சு கட்ட வேண்டாமா அப்படின்ன மாதிரி எல்லாரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் உன் கூடலாம் ஏன் பொண்ணை விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஜய் ஒரு பக்கம் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. போகாதன்னு சொல்லிட்டு ஏயா இதான் விளையாட்டு வினையானதுன்னு உங்க 2 பேரும் மனசுல உள்ளதை நீங்களே சொல்லியிருந்தா இப்படி இடையில இவங்க எல்லாருமே பந்தாடணும்னு அவசியமே இல்லை. முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைனா அவங்க தாங்க பேசணும். கூட பெத்த அம்மாவாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் இடையில வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த லைஃப் நிலச்சிருக்காது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு எங்கள் அம்மா அப்பாவை நீ பேசுறியே, என் தங்கச்சியை நீ பேசுறீங்கன்னா உங்கள் லைஃப் காலி ஆகிடும். கடைசி காலத்தில் நீங்கள் திருந்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதில் லைஃப்பில் சந்தோஷங்கிறதே கிடையாது. இதை புரிஞ்சுக்காம பல பேர் பலவிதமாக தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா அது இவ கருத்து சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? லைஃப்பில் அடிப்பட்ட பாம்பு சொல்கிறத எந்த பாம்பு கேட்டிருக்கு? லைஃப்பில் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் காவேரியை பிடிச்சி இழுத்துட்டே போனதுக்கப்புறமா கண் கலங்கி அழுகிறாராமா. இப்படி குமரி அழுது என்னப்பா பிரோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு பக்கம் காவேரி திரும்பி பார்த்து போகிறாங்க. எப்பாடா மொத்தமாக முடிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க நம்ம ராகினி. ஏம்மா அது லவ் பேர்ட்ஸில் ஒரு பேர்ட்ஸ் பிரிஞ்சாலும் இன்னொரு பேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுன்னு சொல்லாங்களே. அந்த மாதிரி நம்ம விஜய் என்னைக்கே காவேரியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் ஒன்று சேர்ற நாளை கொண்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.